இந்தியா வங்கதேசம் இடையே கடும் மோதல் போக்கு நீடித்து வருவதற்கு வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் தான் முக்கிய காரணமாக இருந்து வரும் நிலையில்தான் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸை சந்தித்து பேசியுள்ளார். இந்த வேளையில் இந்தியாவுக்கு எதிராக வாய் சவடால் கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக கண்டனம் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்களின் போராட்டம் வெடித்து வன்முறையாகி கொந்தளிப்பான நிலையை ஏற்படுத்தியது. இதையடுத்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இதையடுத்து அங்கு இடைக்கால அரசு அமைந்துள்ளது. அதன் தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் செயல்பட்டு வருகிறார். இவர் பொறுப்பேற்றது முதல் நம் நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான மோதல் என்பது வலுக்க தொடங்கி உள்ளது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தபோது வங்கதேசத்துக்கும் நம் நாட்டுக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது. ஆனால் முகமது யூனிஸ் பொறுப்பேற்றது முதல் பாகிஸ்தான் சீனாவுடன் சேர்ந்து நம் நாட்டை சீண்டி வருகிறார். இதனால் வங்கதேசம் இந்தியா இடையிலான உறவில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விரிசல் ஏற்பட்டு உள்ளது. இப்படியான சூழ்நிலையில்தான் முதல் முறையாக வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசியுள்ளார். அதாவது தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கில் பீம்ஸ்டெக் அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி முகமது யூனிஸ் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் இரு தலைவர்களும் அருகருகே அமர்ந்திருந்தனர். அதன் பிறகு மாநாட்டின் ஒரு பகுதியாக மோடி முகமது யூனிஸ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளின் உறவு, பாதுகாப்பு உள்பட பல்வேறு விவகாரங்கள் பற்றி இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர். இந்த வேளையில் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக வங்கதேசத்துக்கு கண்டனத்தை தெரிவித்து உள்ளார். அதாவது முகமது யூனிஸ் சமீபத்தில் சீனாவுக்கு சென்று அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசியிருந்தார். மேலும் அந்த நாட்டின் தொழில் அதிபர்களிடம் பேசி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பேசியிருந்தார். இந்த சமயத்தில் அவர் வடகிழக்கு மாநிலங்களை இழுத்து கருத்து தெரிவித்திருந்தார். அதாவது வங்கதேசம்தான் கடல் பாதுகாப்பில் முதன்மையாக உள்ளது. இங்கு முதலீடு செய்து தொழில் தொடங்குவதன் மூலம் நம் வடகிழக்கு மாநிலங்களில் நேரடியாக ஆதிக்கம் செலுத்த முடியும் என்பதை அவர் மறைமுகமாக சீனாவிடம் தெரிவித்திருந்தார். இது குறித்து இந்திய பிரதமர் மோடி முகமது யூனிஸிடம் பேசி எச்சரிக்கை செய்துள்ளார். அதாவது இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை கூற வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தெரிவித்துள்ளார். இது தவிர வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு நடந்த வன்முறையை தொடர்ந்து அந்த நாட்டில் இருக்கும் இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் வங்கதேசத்தில் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதியளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி முகமது யூனிஸிடம் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி வங்கதேசத்தின் அமைதி, ஜனநாயக செயல்பாடு உள்ளிட்டவற்றுக்கு இந்தியா உதவி செய்ய தயாராக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார். அதே வேளையில் முகமது யூனிஸ் இந்தியாவுடன் நேர்மையான ஆக்கப்பூர்வமான உறவை விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறுகையில், வங்கதேசத்தின் அமைதி, ஜனநாயக சூழலை ஏற்படுத்தும் வகையில் உதவி செய்ய தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளதாகவும், இரு நாடுகளின் உறவை சீர்குலைக்கும் வகையிலான கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்தியாவுக்கும் எதிரான வாய் சவடாலை நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக முகமது யூனிஸிடம் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.